Hi students, today topic cryopreservation minus 195 degree Celsius. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எப்படி வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த டாபிக். cryopreservation also known as cryoconservation. ஸோ பாதுகாப்பு is a process by which protoplast cells, tissues, organelles, organ, extracellular matrix, enzyme and any other biological material are subject to preservation by cooling very low temperature of minus 190 degree Celsius, 196 degree Celsius using liquid nitrogen. ஓகேவா? இந்த இதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன், நல்லா அந்த உரை குளிர் பாதுகாப்பு அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப சில் கண்டிஷன்ஸில், அதுவும் minus 190 டிகிரி செல்சியஸ், 196 டிகிரி செல்சியஸில் லிக்விட் நைட்ரஜன் மூலயமா இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, ஒரு பாதுகாக்கிறாங்க. எது அப்படின்னா செல்ஸாக இருக்கலாம், புரோட்டோபிளாஸாக இருக்கலாம், டிஷ்யூஸாக இருக்கலாம், ஆர்கனலாக இருக்கலாம், ஆர்கனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், என்சைமாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஸோ 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் வரும். டெம்பரேச்சர் minus 190 டிகிரி 196 டிகிரி செல்சியஸ் யூஸிங் லிக்விட் நைட்ரஜன். ஓகேவா? லாஸ்ட் இயர் திஸ் 3 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன். அட் திஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் அண்ட் என்சைமேட்டிக் or chemical activity of the biological material will be totally stopped. இந்த ரொம்ப குளிராக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம ஏன் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அதில் வந்து எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதில் ஜெர்ம்ஸ் இருந்தாலும் அது மேலே மைக்ரோப்ஸ் இருந்தாலும் என்ன ஆகிடும், அது இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது வந்து அதனுடைய டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் வந்தால் தான் அதனுடைய மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சரில் அதனுடைய என்சைமேட்டிக் ஆர் கெமிக்கல் ஆக்டிவிட்டி பயாலஜிக்கல் மெட்டீரியல் வில் பி டோட்டலி ஸ்டாப்டு. அதனுடைய ஆக்ஷன்ஸ், அதனுடைய மைக்ரோப்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டிஷ்யூஸ்னால அந்த டிஷ்யூஸாக செல் ஆர்கனலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதனுடைய ஆக்டிவ்னஸ் வந்து எதுவுமே இருக்காது, டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் திஸ் லீட்ஸ் டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் மெட்டீரியல் இன் டார்மண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ அதை அப்படியே என்ன பண்ணலாம், அதுவும் வந்து அப்படியே வச்சுருக்கலாம், எந்த ஒரு இதுவும் மாறாமல் அப்படியே வச்சுருக்கலாம். லேட்டர் திஸ் மெட்டீரியல்ஸ் கேன் பி ஆக்டிவேட்டட் பை பிரிங்கிங் டு ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி ஃபார் எனி எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்கு. ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம், அது எந்த ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்குது. நம்ம திரும்பி ஆக்டிவேஷனுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஆக்டிவேட்டட் மாறிடும். Activated by bringing to room temperature slowly for any experimental work. நம்ம தேவை அப்படின்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வளரலாம். அந்த ரோ டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய ப்ராசஸ் நடக்காது. பட் அதோட ரூம் டெம்பரேச்சர் மாற வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதில் ஸ்பெஷலாக என்னது அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஓகேவா? ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் என்ன அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு or glycerol or sucrose added before cryopreservation process. ஸோ வந்து எந்த செல்ஸாக இருந்தாலும் டிஷ்யூஸாக இருந்தாலும் நம்ம முன்னாடி என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டைமெத்தல் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் ஆர் சுக்ரோஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸு. ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் பிஃபோர் க்ரையோப்ரிசர்வேஷன் ப்ராசஸ். ஏன் இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நம்ம செல்ஸாக இருக்கலாம், டிஷ்யூஸாக இருக்கலாம், புரோட்டோபிளாஸ்டாக இருக்கலாம், ஆர்கனல்ஸாக இருக்கலாம், அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ப்ரிசர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். திஸ் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு cryoprotectants since they protect the cells, tissues from the stress of freezing temperature. செல்ஸாக இருக்கலாம், டிஷ்யூஸாக இருக்கலாம், நம்ம வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் வைக்க போகிறோம். அப்போ அதனால் எந்த டேமேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி திங்ஸை, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதை ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ். ஒன் என்ன அப்படின்னா டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு, another one glycerol or sucrose. ஓகேவா? glycerol or sucrose இதை யூட்டிலைஸ் பண்ணி
ஸோ அப்போ அந்த செல்ஸாக இருக்கலாம், டிஷ்யூஸாக இருக்கலாம், பிஃபோர் க்ரையோ ப்ரிசர்வேஷன், இந்த ஒரு லோ டெம்பரேச்சர் கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே குறையாமல் பாதுகாப்புக்காக தான் இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆட் பண்ணுறோம், க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் கண்டினியூஸாக கேட்பாங்க. ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷனாக என்ன அப்படின்றத டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகேவா? அதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா லோ டெம்பரேச்சர் -196 டிகிரி செல்சியஸ் லிக்யூட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து டைமெத்தல் சல்ஃபாக்சைடு, கிளிசரால், சுக்ரோஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஐபிஆர், அறிவுசார் சொத்துரிமை. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், ஓகேவா, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி வந்து இருக்கிறது தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஐபிஆர் இஸ் எ கேட்டகரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்னது? ப்ராப்பர்ட்டின்னா என்னது? ஒரு சொத்து. அந்த அறிவுசார் சொத்துரிமை என்பது ஒரு வகையான சொத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ப்ராப்பர்ட்டி தட் இன்க்ளூட்ஸ் இன்டேஞ்சிபிள் கிரியேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்டெலெக்சுவல், அதாவது மனித அறிவினுடைய படைப்பு இது. அதை என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. அது என்ன இன்டெலெக்சுவல், ஓகேவா? இன்டேஞ்சிபிள் கிரியேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் இன்டெலெக்சுவல் அண்ட் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் காப்பிரைட்ஸ், அதாவது பதிப்புரிமம் அப்படி சொல்லுவோம். அதுக்கடுத்து பேட்டன்ட்ஸ், அதுக்கடுத்து அந்த காப்புரிமம் அப்படி சொல்கிறது. அண்டு ட்ரேட்மார்க்ஸ், அதாவது வணிக முத்திரை அப்படி சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் காப்பிரைட்ஸ், பேட்டன்ட்ஸ் அண்டு ட்ரேட்மார்க்ஸ். இது எல்லாமே ஒரு மனிதனுடைய அறிவு சார்ந்த சொத்து. ஓகேவா? அறிவு சார்ந்த சொத்து இது ஒரு வகையான சொத்து தான். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட் வச்சுருக்க மாதிரி இதுவும் ஒரு இப்போ வந்து அதனுடைய நம்ம ஏதாவது ஒரு புதுசாக இன்வெர்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கணும். அப்போ அந்த மாதிரி பேசிக்கில் தான் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறது. இட் ஆல்சோ இன்க்ளூட் அதர் டைப் ஆஃப் ரைட்ஸ். அப்போ அந்த பேட்டர்ன்ஸ்லேயே அந்த சொத்து என்னென்னா சஜஸ்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸ், அதாவது அந்த ஒரு வணிக ரகசியங்கள்லாம் என்ன. அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி ரைட்ஸ், அதாவது விளம்பரனுடைய உரிமைகள். அதுக்கப்புறம் மோரல் ரைட்ஸ், அதாவது தார்மீக உரிமை. அண்டு ரைட்ஸ் அகெயின்ஸ்டு அன்ஃபேர் காம்படிஷன்ஸ். ஓகேவா? அதாவது நேர்மையற்ற போட்டி அப்படின்னா எதிரான அந்த உரிமைகள். ஓகேவா? ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதான் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது நம்மளுடைய ஹியூமன் பீயினுடைய ஒரு ப்ரொடக்டிவிட்டிஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து பாதுகாப்பு வச்சுருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ட்ரேட்மார்க்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பேட்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பப்ளிக் ரைட்ஸ், அதாவது பப்ளிசிட்டியாக இருக்கலாம், இல்லை மோரல் ரைட்ஸாக இருக்கலாம். எது வேணாலும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அவங்களுடைய பர்டிகுலர் திங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு அப்படின்னா, இன் பயோடெக்னாலஜி the transformed microorganism and plants and technologies for the production of commercial products are exclusively the property of the discoverer. அதாவது இந்த பயோடெக்னாலஜி மூலமா நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு சில மைக்ரோப்ஸு, ஒரு சில பிளான்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தான் அது ஒரு சொத்து. ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ்லி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஸ்கவரர். யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய சொத்து அது. அதே மாதிரி த டிஸ்கவர் ஹேஸ் த ஃபுல் ரைட்ஸ் ஆன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் அந்த இதுக்கு ஒரு முழு உரிமை இருக்குது. ஃபுல் ரைட்ஸ் ஆன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. இட் ஷுட் நாட் பி நெக்லெக்டட் பை த அதர்ஸ் வித்தவுட் லீகல் பர்மிஷன்ஸ். ஓகேவா? வேறு யாருக்கும் அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அதை வந்து சட்ட அனுமதி இல்லாமல் புறக்கணிக்க முடியாது. ஓகேவா? அதாவது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ் எல்லாமே அவங்க அந்த டிஸ்கவரர் யார் வந்து கண்டுபிடிப்பாளர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அதுக்கடுத்தது த ரைட் ஆஃப் டிஸ்கவரர் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அண்டு டஸ் பை சர்டன் லா ஃப்ரேம்டு பை கண்ட்ரி. அது யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய உரிமையை வந்து ஒரு நாட்டில் வந்து அந்த கண்ட்ரி வந்து சில சட்டத்திட்டங்களால் அதை பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வேறு ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணி அதை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கான லாஸ். ஓகேவா? ஸோ வந்து எந்த இல்லீகல் ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது.
அப்படின்றது அந்த கண்ட்ரி வந்து லா வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா அந்த டிஸ்கவரருக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு ஒரு இதுவும் வராது. ஓகேவா? த ரைட் ஆஃப் டிஸ்கவரர் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். ஓகேவா? என்னென்ன பாதுகாக்கிறது அந்த சர்டைன் லா ஃப்ரேம் பை கண்ட்ரி, அதை பாதுகாக்கிறது நம்ம நாட்டில் வந்து ஒரு சில சட்டத்திட்டங்களை ஏற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு டிஸ்கவரரை பாதுகாக்கிறதுக்கு இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்தது இந்த ஐபிஆர் இஸ் ப்ரொடெக்டட் பை டிஃப்ரெண்ட் வேஸ் like patents, copyrights, trade secrets and trademarks, design and geographical indications. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஐபிஆர் வந்து அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர் அதாவது பல்வேறு வழிகளை அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா பேட்டன்ஸ் காப்புரிமை வாங்குறது, காப்பி ரைட்ஸ்னால் வணிக ரகசியம், அதுக்கடுத்து ட்ரேட் சீக்ரெட் தான் வணிக ரகசியம். ஓகேவா? அதுக்கடுத்தது ட்ரேட் மார்க்ஸ் முத்திரை, டிசைன்ஸ் அதனுடைய வடிவமைப்பு, இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா புவிசார் குறியீடு அப்படி சொல்லுவோம். புவிசார் குறியீடுனா என்ன? அது ஒரு ஸ்பெஷல் அங்கே வந்து பர்டிகுலர் அந்த தான் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இது பெஸ்ட்டு. மதுரை மல்லிக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி திண்டுக்கல் பூட்டுக்கு வந்து புவிசார் குறியீடு. அது புவிசார் குறியீடு தான் அந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். அதனுடைய எங்கே தயாரித்தாலும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சர்ஸ் வந்து மெயினாக அந்த பர்டிகுலர் ஏரியா தான். ஓகேவா? திருப்பதி லட்டுன்ற மாதிரி. ஸோ பர்டிகுலர் ஏரியாவுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸாக இருக்கலாம், பேட்டர்னாக இருக்கலாம், காப்பிரைட்டாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு இன்டெலிஜுவல் மேன் ஒரு மேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் எடுக்க முடியாது. அது மாதிரி அவங்க அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் என்னது அந்த பயோ பைரேஸ் சொல்கிறோம்ல, திருட்டிட்டு போடுறது, அதான் பயோ பைரேட்டிங். அது மாதிரி இல்லாமல் இது வந்து பர்டிகுலராக அவங்களுடைய ட்ரேட்மார்க்ஸ். அதில் வந்து ஐபிஆர் இன் இந்தியா அதில் என்னென்ன மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது பேட்டன்ஸ். ஓகேவா? இந்தியாவில் அறிவுசார் சொத்துரிமை எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டன் அதாவது காப்புரிமம், அதுக்கடுத்து ட்ரேட்மார்க்ஸ் வணிக முத்திரை, அது மாதிரி காப்பிரைட்ஸ் பதிப்புரிமம், அது மாதிரி பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட்ஸ். ஓகேவா? அதாவது நிறைய யார் வந்து உருவாக்குறாங்களோ அவங்களுடைய உரிமை. அதுக்கடுத்தது யூட்டிலிட்டி ஆர் மாடல் டிசைன்ஸ். ஓகேவா? வடிவமைக்கிறது, நிறைய டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுறது. அதான் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு அண்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸ் வணிக ரகசியம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பேஸ் பண்ணி இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது, இந்த காப்பி ரைட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணி அவங்க டிஸ்கவர் யாரோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ அவங்களுடைய லீகல் ஃபார்மேஷன்ஸ் தான் எல்லாமே பாதுகாக்கலாம். ஸோ அவங்களுக்கும் சில சட்டத்திட்டங்களை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஐபிஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்டன்ஸ். ஸோ பேட்டன்ட்டில் எப்படி வந்து பேட்டன்ட் வந்து வாங்குறாங்க, ஸோ அந்த பேட்டன்ட்டை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றதான். ஸோ இதில் வந்து கிராண்ட்டு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கிளைமு அது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் உங்கள் புக்கில் அதெல்லாம் இப்போ வந்து கிடையாது. ஜஸ்ட்டு பேட்டன்ட்னா என்ன, அது வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேவா, யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? பேட்டன்ட்டை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ வந்து -196 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? -190 டிகிரி செல்சியஸ் 96. அதில் வந்து 195 செல்சியஸ் அது வந்து அதனுடைய ரேஞ்சில் தான் இருக்கும். அதான் லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி அதை பாதுகாக்கிறது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு இப்போ அந்த ப்ரிசரில் வைக்கும் போது அதனுடைய திங்ஸ் வந்து எந்த ஒரு நேச்சரும் வந்து அதனுடைய டிஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் டைமெத்தோசல்ஃபைடு. ஓகேவா? டைமெத்தல் சல்ஃபோக்சைடோ கிளிசரால் சுக்ரோஸ் ஆட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நம்ம தேவையான அளவுக்கு அதை வச்சுருந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதை வந்து டெவலப்பிங் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை நம்ம இப்போ பார்த்தது. ஓகேவா? ஸோ யார் ஒரு இன்வென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கமர்ஷியல் வணிக ரீதியாக வந்து ஒரு மைக்ரோப்ஸோ இல்லை பிளான்ட்டோ வந்து மேக் பண்ணி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக மாற்றலாம். தென் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும், வேறு யாரும் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது. அது மாதிரி அதை பாதுகாக்கிறதுக்கு சில கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லாமே பாதுகாக்கிறது என்னென்ன வேணா இந்த பேட்டன்ஸு, ரைட்டு, ட்ரேட்மார்க்ஸு, காப்பி ரைட்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஐபிஆரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் இந்தியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
டுடே டெஸ்ட் க்ரையோ ப்ரிசர்வேஷன்ஸ் அதை மட்டும் நல்லா அழகாக எழுதி காட்டுங்க. இது ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சிங்க, அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து ஒன்ஸ் படிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ.